ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினுக்கும் அந்த செரிங்கிற பொண்ணுக்கும் சண்டை வந்திருக்குமா. கரெக்டாக ஹீரோ போயிட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பான். அந்த செரியோட அப்பா இல்லை கார்டியனான்னு தெரியல, ஐ திங்க் அப்பா தான் நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி செடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஆல்ரெடி தெரியும் போல தான் பாஸ் கிட்ட வந்து தான் பொண்ணு வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் அமைதியாக இருந்திருக்காரு. இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு ஆமா நீங்கள் வந்து கூட வந்துட்டு ஸ்லீப் பண்ணியிருக்க, சொல்ல போனால் நான் தான் உன்னை டேட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி வந்துட்டு ஹீரோனை வந்துட்டு லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த செடிங்கிற பொண்ணு வந்துட்டு கத்திட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் இப்போ உன்னை டேட் பண்ணேன், நீ வந்து என் கூட இருந்த, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். இந்த மாதிரி நீ என்ன எனக்காக நீ என்ன பண்ணியிருக்க, நான் வந்து நீ என் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினச்சி தான் இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ ஹீரோ வந்து ஏன் நான் உனக்கு எதுவும் பண்ணலையா, நீ கூட ஸ்லீப் பண்ணியிருக்கல, அதுக்காக தான் நீ வந்து லக்ஸுரியான பேகு வாட்ச் அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்லாம் எடுத்துருக்கல, அதெல்லாம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நீ எதாவது வாண்டடா என்கிட்ட வந்து அதனால தான் நான் வந்து உன் கூட இருந்தேன், அதுக்கு பதிலாக நான் இந்த உனக்குலாம் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டுமே அவருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோயினுக்கா என்னடா இது, ஹீரோ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கானு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறியாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு கோமா இருப்பாளா. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, இங்க பாரு நீ தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லுவான். இவன் பண்றது எல்லாமே தப்பான விஷயம் தான், தப்பா நினைச்சுக்காதவே சொல்றான். இங்க பாரு அவங்களாம் வந்துட்டு உண்மையிலேயே என்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் என் கூட பழகுனாங்க, எல்லாம் காசுக்காக தான் பழகுனாங்க, யாரும் ட்ரூவா என்ன வந்து லவ் பண்ணல, ஆனா வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், இங்க பாரு எல்லாரும் காசுக்காக தான் கூட இருந்தாங்க, ஆனா நீ மட்டும் அப்படி கிடையாது, இங்க பாரு நான் உன்னை ட்ரூவா லவ் பண்றேன், எனக்கு நம்பு, என்னோட ஆசை எல்லாமே நீ மட்டும்தான், எனக்கு ஒன்றை மட்டும் தான் பிடிக்கும், என் லவ் நம்பு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது, அப்படியே இருக்கா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. அம்மாவும் பையனும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஜுவாங் வந்து சொல்றாங்க, சரி ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ எதுக்கு பழகுற, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, ஓவரா பேசுறா, இதுக்கப்புறம் வந்து டச்சும் வச்சுக்காத, அந்த பொண்ணை வீட்டுக்குலாம் நீங்க மீட் பண்ணிட்ட வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக மேரி வந்துட்டு ஹீரோயினோட சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பி அந்த பொண்ணை தான் அந்த ஜீப் தான் வந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, இவன் ரொம்ப ஆசையாக அந்த பொண்ணு வந்து வர வைக்கிறதுக்காக வெளியே போவான். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோஸ் தான் யாருனாலுமே இந்த மாதிரி நான் ஹீரோனோட அம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ எங்க இருக்கும் போது ஹீரோ கிரேஸும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே அவங்க வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுமே ஜுவாங்க வந்து கோவம் வரும். ஏடா இது இந்த மாதிரி ஹீரோயினை தேடி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஏதோ இது இவங்க சொந்த வீடு மாதிரி இந்த ஜுவாங் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. உடனே சொல்கிறாங்க, சரி அவங்க தான் இப்போ வெளியே போயிருக்காங்க தெரியல, நீங்கள் வந்துட்டு ஈவினிங் வாங்க அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு வீட்டை விட்டு துரத்த பார்க்குறாங்க ரோஸை. ரோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல என் மருமகனும் பொண்ணும் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து முறைச்சிக்கிட்டே வந்து ஆன்சர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வீட்லேயே ஹீரோ இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. உடனே அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப ஆன்டிக்கா ஒன்று எல்லாம் கலெக்ஷன்லாம் வச்சுருப்பானா ஹீரோ. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருக்கே, தெரியாது தெரியாமல் போச்சு ஹீரோ வந்துட்டு இப்படி செட்டில் ஆகணும் செஞ்சு தான் அப்பயே நான் ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ ஃபோட்டோ இருக்கும், அதையும் வந்து தொடுவாங்களா. இங்கே ஜுவாங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க ரோஸ் தோட ஒரு பொருளே தொடும் போதெல்லாம். எங்கள் ஹீரோ சாரி ரோஸ்க்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஜுவாங்க சொல்லுவாங்க, சரி இப்போ உங்கள் சோஃபாவில் போய் உட்காருங்க, சும்மா சும்மா எல்லா பொருளையும் தொட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்லாம் விட்டுட்டு வெளியே வரும்போது சரி வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப சேடாக வருவாளா. இங்கே பாரு நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சேடாக ஃபேஸ் வச்சுக்காத, எனக்கு வந்துட்டு ஓமையில தான் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக வேலைக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்காங்க போது ஹீரோயின் வந்துட்டு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவா. கரெக்டாக அவங்களே வெளியே வந்துடுவாங்க. கிரேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்களா. ஹீரோக்கா கடுப்பாக இருக்கும், எதுக்கு இங்கே வந்தாங்கங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ரூமுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அது இத்தனை பெரிய வீட்டில் நீ சின்ன ரூமில் இருக்க, உன்னை இந்த வீட்டு ரூமில் தான் இருக்க சொன்னாங்க போது ஆமாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரூம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாள். இந்த பாரு இந்த வீட்டில் ஓனர், அது இல்லாமல் நீ தனி ரூமில் இருக்க, ஹீரோட ஒய்ஃப்னா ஹீரோட ரூமில் தானே இருக்கணும், எதுக்கு நீ தனியாக இருக்க கிரேஸ், இந்த மாதிரி நான் பார்த்த அந்த ஜுவாங் வந்துட்டு ஓவராக பேசுகிறாங்க, உன்னோட உரிமையை நீ எடுத்துக்கோ, என்ன அவள் ரொம்ப வாயாடுறா, எனக்கு பிடிக்கவே இல்லை, சரி பொண்ணை பார்த்துட்டு போகலாம் தான் நினச்சேன், ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ண போல, நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா. ஹீரோயின் வந்துட்டு இல்லைம்மா நீங்கள் கிளம்புறதுதான் நல்லது, நான் வேணா சென்னை டிரைவர் இருக்கார்ல அவரை விட்டு வீட்டில் வந்து ட்ராப் பண்ண சொல்லிட்டு போது அதெல்லாம் முடியாது, நான் இங்கேருந்து ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கா அம்மா என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க டைனிங் டேபிளில். அப்போ வந்துட்டு கேட்பாங்க எங்கே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாங்க வந்து கேட்பாங்களா. தோ நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ தட்டில் இருக்க ஏதோ ஸ்நாக்ஸோ சம்திங் சாப்பாடு இருக்குமோ அதை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஜுவாங்க்கா சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஜுவாங்கோட பையன் வந்து பேசுவாங்க. ஜெயின் பேசும்போது ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்ன ஆன்ட்டியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஜுவாங்க ரிப்ளை பண்ணுவாங்க, ஆமா ஹீரோடையே நீ 2 வயசு மூத்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாங்க வந்து கேள்வி பண்ணுவாங்களா. அப்படியா, அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்புறம் ஜென்னை பற்றி, ஜென் நீ வர ஸ்மார்ட்டா இருக்க,
உங்க அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜுவாங்க வந்துட்டு கலாச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட வருவாங்களா, இவங்களோட பிஹேவியர்ஸ் எதுவுமே ஹீரோக்கு பிடிக்காது. ஸோ ஹீரோ வந்து முறைச்சிட்டே இருப்பான். அப்போ வந்துட்டு இவங்க கேட்பாங்க, ஜுவாங்க ஆகுனா யாரும் வீட்டுக்குள்ள சேரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எப்போ போறீங்க, இப்போ கிளம்பிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையே நான் வந்துட்டு லஞ்ச் டின்னர் ரெண்டுத்துக்குமே நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், என் பொண்ணு கூட தான் இருப்பேன், ஒரு 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா. அப்படியான்னு சொல்லிட்டு திருப்பி வேலைக்காரங்கிட்ட வந்துட்டு ஓகே உங்களுக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணுங்கன்னு ஜுவாங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து இவங்க அம்மா கேட்பாங்க, ரோஸ் கேட்பாங்க, எதுக்கு நீ வந்துட்டு ஆர்டர் பண்ற, என் பொண்ணு தானே இந்த வீட்டோட மருமக, அவ தானே ஓனர், ஸோ அவ சொல்லட்டும், நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் இங்கே வா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து தரத்தரன்னு அழைச்சிட்டு போவாங்க. ஹீரோயின் வந்து பின்னாடியே போவா. ஜுவாங்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், போய் நல்லா திட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே இவங்க போய் இழுத்து போட்டுட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த, என்ன உனக்கு பணம் தானே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுவா, இந்த பணத்தை எடுத்து போடுவான். எல்லா பணத்தையும் அவங்க மேலேயே போட்டு, இந்த பணத்துக்காக தானே இங்கே வந்த, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவானா. 30,000 போடுவான். 30,000 இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு கேட்பா. சரின்னு சொல்லி இருக்கிற அமௌண்ட்டை திருப்பி எடுத்து போடுவான். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு, எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எதுக்கு பிரச்சனை பண்றேன், நான் என் பொண்ணை பக்கம் வந்தேன், ஏன் என் பொண்ணை பக்கம் நான் வரக்கூடாதா, ஏன் நான் வந்துட்டு பொருந்தரமா வந்து என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னா என்ன, கண்டிப்பா என் பொண்ணை தான் பார்க்க வர சொல்லிட்டு மேலே கை வைக்கும் போது, என்ன உன் பொண்ணை பார்க்க வரேன்னு சின்ன போடுறேன், இங்க பாரு, உன்கிட்ட இருந்து உன் பொண்ணை பிரிச்சு உன் பொண்ணை வந்து என் லவ் வேலையில வந்துட்டு விழ வச்சு அவளை ஹர்ட் பண்றதுதான் என்னோட இது அப்படின்னு சொல்லுவானா. இவங்க அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பா கிடையாது, நீ கிரேஸ் லவ் பண்ணுவேன், ஏன்னா என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆமா உன் பொண்ணு நல்ல பொண்ணாவே உனக்கு இருக்கட்டும், ஆனா நான் எப்பவுமே உன் பொண்ணை லவ் பண்ண போறது கிடையாது, அவளை ரிவெஞ்ச் எடுக்க மட்டும் தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரோஸ் கிட்ட சொல்லும் போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்துருவா. பார்த்துட்டு அதானே நான் நம்பிட்டேன், உங்களை போய் நம்பின பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பா. ஹீரோயினுக்கு வந்து 2 பேர் இருக்குது, ஒன்று கிரேஸ்ன்னு கூப்பிடுவாங்க, இன்னும் வந்து நோய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நோயின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருவான். இவன் என்ன பண்ணுவான்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். பின்னாடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு சென்னும் வந்துட்டு பின்னாடியே வருவான். இவன் என்ன பண்ணுவான்னா வாசல் வரைக்கும் வந்துருவான், எங்கே போனான்னு தெரியாதா. அப்போ வந்து ஒரு டாக்ஸி போவோம், ஒருவேளை டாக்ஸி கிளம்பி போயிட்டா போலன்னு சொல்லிட்டு கார் டிரைவரை கூப்பிடு, கார் எடுக்க சொல்லுங்கும் போது சென் உள்ளார போய் காரை வந்து எடுக்க சொல்லுவான். ஹீரோ என்ன பண்ணுவான்னா காரில் ஏற போவான். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி தான் நுழைஞ்சிட்டு இருப்பான், அந்த ஷெட்டுக்கு பின்னாடி. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னு நடந்து போயிடுவா. ஹீரோ என்ன பண்ணுவானா இவ ஸ்ட்ரைட்டாக தன்னோட வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு வியாங்க இருப்பாங்க. இல்லையே ஹீரோயின் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருப்பான். அதான் சொல்றாங்கல்ல ஹீரோயின் இங்கே வரவே இல்லைன்ட்டு, அப்போ எதுக்கு வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, வேற எங்க அவ போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வியாங்க வந்துட்டு ஆமா சார் ஹீரோயின் வந்தா நான் சொல்ல மாட்டேனான்னு சொல்லுவாங்களா. வெளியே போகும்போது ஹீரோ பார்த்துட்டு, இந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை வந்து எதுவுமே பண்ணிடாதீங்க, அவ வந்து பிறந்ததுலேயும் அன்லக்கியாவே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க சார்ன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓகேன்னு தள்ளி கட்டிட்டு போவான். அதுக்கப்புறம் ஜென் வந்துட்டு ஜீப்பை வந்து பார்க்க வந்திருப்பான். இந்த மாதிரி ஹீரோயின் இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தானா. இல்லை ஹீரோயின் இங்கே வரலையே. சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் ஹீரோயின் எங்கே போவான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உடனே என்ன நோய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கேட்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எங்கே போயிருப்பானா, ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும்ல, ஒரு வியூ வந்துட்டு கட்டில் வியூ இருக்கலாம், அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பா. அப்போ பாட்டி வருவாங்க, அங்கங்கே ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவாங்கல்ல. உடனே ஹீரோயின் கேட்பான், எனக்கு மட்டும் லைஃப்ல ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, ஏன் சொல்ல போனால் நீங்களே உங்கள் பசங்களெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, நான் மட்டும் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பால. அப்போ பாட்டி சொல்லுவாங்க, யார் சொன்னா நான் ஹாப்பியாக இருக்கேன்ட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ அப்யூஸான ஹஸ்பண்ட் தெரியுமா, என் குழந்தைங்களை என்னெல்லாம் போட்டு அடிப்பார், ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டார், இப்போ தான் நான் கொஞ்சம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒழுங்காக இருக்கேன், ஆனால் என் வயசுலலாம் நான் வந்து ஹாப்பியாகவே இருந்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆண்டின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. சரி விடுமா, அங்கிள் எப்படி செத்தாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பாளா. ஏன் எப்படி செத்தாருன்னு வந்து கேட்கும்போது, ஒரு நாள் அப்படிதான் என்னை எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருந்தல, இருட்டில் வர வச்சு நான் தான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டுமே இவங்க நம்பிடுவா. ஹீரோயின் நம்பிட்டு, என்னது நீங்க கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, இவங்க வந்து கொலைக்காரங்கனே பயந்து என்ன பண்ணுவான், நவர பார்ப்பாளா. உடனே வந்துட்டு சேச்சா என்ன நீ எந்த சொன்னாலும் நம்பிடுற கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா நீ சிரிக்கணும்னு சொன்னேன், பட் நீ பயப்படுற, லைஃப் எப்பவுமே இப்படிதான், நீ வந்துட்டு பார்த்துக்கோ, எல்லா லைஃப்பும் வந்துட்டு எல்லாம் எப்படி ஸ்மூத்தாலாம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு ஜென் வந்துடுவான். ஜென் கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பா போல ஃப்ரெண்ட் எங்கே போவான்னு சொல்லிட்டு ஜீப் வந்து சொல்லியிருப்பா போல. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா. இவன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். இவன் வந்து பிரச்சனை வெளியே வந்திருக்கான்னு தெரியும், பட் இப்போதைக்கு எதுவுமே சொல்லி ஹர்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு இருக்கும் போது திங்ஸ் அந்த பிளேட்டை போய் எடுத்து வைக்கிறதுக்காக போவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு கூட நானே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்க பார்ப்பா. கொடுக்குன்னு வாங்க பார்க்கும்போது இல்லை நானே எடுத்து வச்சுட்டு மாற்றி மாற்றி வாங்குவாங்கல்ல. அப்போ வந்துட்டு இந்த சாப்பாடு மிச்சம் இருக்க சாப்பாடு வந்து மேலே கொட்டிடும். எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் மேலே தான் கொட்டிடும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பானா. அப்படி லைட்டாக இவங்க 2 பேரும் கண்ணு டு கண்ணு பார்க்குறாங்க, கான்டாக்ட் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல, அப்படி கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டி வந்துட்டு, கிரேஸ் உங்கள் அப்பா வந்திருக்காரு, எப்போவுமே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பா தான் சொல்லுவாங்களா.
அப்பா வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. கட்டாயம் உள்ள வந்து பாப்பா இவங்க 2 பேரும் இப்படி கிட்ட கிட்டக்க இருக்க மாரி இருக்கும். பார்த்தோனமே அப்படியே 2 பேருமே ஷாக்கா பார்ப்பாங்க. எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது தான் இவருக்கு வந்து பிடிக்காதுல்ல. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கோவமாவே வருவான். பின்னாடி வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தெரியுமா? அப்போ ஹீரோ கால் பண்ணி சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு ஜுவாங் வந்து கேட்பாங்க. எதுக்கு எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? உங்ககிட்ட வந்து தெரியக்கூடாதுதான் நான் தனியா போய் இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எய்த்து பேசுவாளா. ஹீரோ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் எய்த்து பேசுன்னு சொல்லிட்டு அப்படி கிட்டக்க போவான். ஹீரோயின் வந்துட்டு ஓவரா பேசுவாளா. ஏன்னா எப்போதுமே அடங்கி போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ வந்துட்டு எய்த்து பேசுறானுமே அவன் வந்து கோவமா போயிடுவான். பின்னாடியே ஜுவாங் போவாங்க. இங்க பாத்தீங்கன்னா சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்லுவான். உள்ளார போயிட்டு டென்ஷனா வந்துட்டு இருக்கும்போது வீடுங்க சின்ன பசங்க அப்படிதான் அவங்க 2 பேரும் வந்து கிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏத்தி விடுவாளா. யார் சொன்னா? ஹீரோனுக்கு வந்துட்டு 20 வயசு ஆகுது. ஒன்னும் கை குழந்தை கிடையாது, ஒன்னும் சின்ன குழந்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க 2 பேருக்கு சேம் ஏஜ், அவங்களோட புரிதல் அவங்களுக்குள்ளதான் இருக்கும். நம்ம வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு அப்படியே மாத்திட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் நடந்து எல்லாத்தையுமே. அப்போ வந்துட்டு ஜீப் சொல்லுவான் இந்த பார்லி ரொம்ப வந்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ஜுவாங்க. ஸோ அவங்கள வெறுப்பேற்றதுக்கு நீ ஒன்று பண்ணு. ஹீரோ வந்துட்டு ஜுவாங்க வச்சு உன்னை வெறுப்பேற்றினா நீ என்ன பண்ற? அவங்க பையனை வச்சு நீ வெறுப்பேத்துன்னு சொல்லிட்டு இவ வந்து நிறைய இடத்துலாம் கொடுப்பா. இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்களா. ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது ஜென்னு கூட தான் வந்திருப்பா. ஸோ ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா 2 பேரும் வந்து மூவிலாம் போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே வந்துட்டு என்னது மூவியா? நான் வேணா அங்கிள்கிட்ட பர்மிஷன் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து கேட்பான். உடனே ஃப்ரெண்டு வந்துட்டு அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ வந்து பர்மிஷன் உனக்கு கேட்க வேணாம், ஹீரோயின் அழைச்சிட்டு போ, என்ன சின்ன புள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்காமலே உங்க 2 பேரையும் வந்துட்டு ஹோட்டல் மூவிக்கெல்லாம் போக சொல்வா. கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு. நீனும் வாங்கும்போது எனக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிடுவாள். இதை கேட்டுட்டு இருக்க அம்மா சீப் கிட்ட வந்துட்டு ஏன்னா அப்போ வீட்டு வேலையை பாருங்க அம்மா, நான் சும்மா சொன்னம்மா, எனக்கு வந்துட்டு நான் தூங்க போறேன், ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுறதை வந்து காலில் ஒட்டி கேட்குறியா அப்படிங்கும்போது நான்லாம் ஒட்டி கேட்கல, பட் ஹீரோயினை வந்துட்டு நீ ஹர்ட் பண்றடி, எதுக்கு வந்துட்டு அந்த பையன் கூட வந்து சொல்கிறேன், ஹீரோயின் சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல, நீ தேவையில்லாமல் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் வர வச்சிடாத, அது மட்டும் இல்லாமல் உனக்கு அந்த பையனை பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அப்பெல்லாம் உனக்கு கிடையாதுமான்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்னடா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா. ஏன்னா அவன் ஃப்ரெண்டை பார்க்க போறா, அந்த ஜென்னு கூட போயிருப்பான்னு தெரியும். ஆனால் இவன் வந்துட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கான், எப்படா வருவா, ஏன் எத்தனை மணிக்கு போவா, எத்தனை மணிக்கு வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கோவமா இருப்பான். பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. வந்து ஹீரோனுக்கு வந்துட்டு மூவிக்கெல்லாம் போகணும்னு ஐடியாலாம் கிடையாது. பட் என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி நீ இவனை வச்சு நீ வெறுப்பேத்து, ஏன்னா ஜுவாங்க வச்சு அவங்க வெறுப்பேத்துறாங்கல்ல, ஸோ நீ வந்து வெறுப்பேத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்றான்னா சரி மூவிக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்படியா வரியா, நீ வேணா அங்கிட்ட பர்மிஷன் கேட்கலாமான்னு சொல்லிட்டு ஜென் கேட்பான். அதெல்லாம் அவன் பர்மிஷன்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவா. இங்க ஜுவாங் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேம் ஏஜ், ஸோ அவங்களுக்குள்ள தான் புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாட்டிக்கும் வேலைக்காரங்களுக்கும் என்னாச்சு, ஹீரோ வேற வந்துட்டு கோவமா இருக்காரு, இன்னுமே 2 பேருமே ஆளு காணுமேன்னு சொல்லிட்டு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்துட்டு ஜென்னோட கார் வரும். 2 பேரும் மூவிக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களா. வந்து இவ வந்து வெறுப்பே தான் பண்றா. பட் தலைமை ஹீரோ மேல ஒரு பயம் இருக்கு. ஜென் வந்து சரி நம்ம வந்துட்டு போயிட்டு வந்தோம், இவங்க கூப்பிட்டாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு அவன் கேஷுவலா இருக்கான். உள்ளார வந்தோடனே ஹீரோ வந்துட்டு கேட்கறான் எங்க போனீங்க, எதுக்கு இவ்வளவு லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டை தானே பார்க்க போனீங்க, எதுக்கு இவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் மூவிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஜென் வந்துட்டு ஓப்பனா சொல்லிடுறான். ஹீரோக்கா செம டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்கு நீ மூவிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அப்பயே வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லுவானா. அவனே வந்து நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போன ஹீரோயின் கேட்பான். இப்படியே சண்டை வரும்போது கரெக்டாக பாட்டி நடுவில் வந்துருவாங்க. பாப்பா இருப்பா ஏன்ப்பா கோப்பாடுற, எதா இருந்தாலும் பொறுமையா பேசி ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்களா. ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இல்ல அங்கிள் நான் தான் அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே 2 பேரும் மறைச்சிட்டே நிற்பாங்களா. அவனே இவன் என்ன பண்ணுவான்னா தரத்தரன்னு ஹீரோயினை வந்துட்டு வா என் லைப்ரரிக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். ஹீரோயின் வந்துட்டு போக மாட்டேங்குவா. ஒழுங்கு மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இழுப்பானா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரமாட்டே இருப்பா. ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் நீ போகாதேன்னு சொல்லிட்டு ஜுவாங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பையனை வந்து பிடிச்சி இழுத்துப்பாங்க. ஹீரோ வந்து தரத்தரன்னு லைப்ரரிக்கு எடுத்து போவான், அழைச்சிட்டு போவான். ஹீரோ வேற கோவமா இருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைப்ரரி கழிச்சிட்டு போய் சோஃபால தள்ளி விட்டு வச்சுட்டு இருக்கேன். சரி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப குளு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா பேசுவான். இந்த கேட்டு ஹீரோக்கு வந்து கடுப்பாயிடும். ஏன்னா கொஞ்சம் மேனஸோட பேசுங்க, என்ன மேனஸோட பேச, நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் தானே பண்ணிட்டு வந்திருக்க, இப்போ நீங்க 2 பேரும் அந்த மாதிரி தானே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோ வந்து தப்பா பேசுவான். ஹீரோயின் வந்துட்டு இல்ல நீ கொஞ்சம் ஓவரா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுவா. என்ன ஓவரா பேசுறேன், நான் அப்படிதான் பேசுவேன், நான் வந்து மொத்தமா உங்ககிட்ட வசூல் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ண தப்பா போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என் கூட நீ இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இருக்க போவானா. உடனே ஹீரோயின் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ள பாப்பா. பக்கத்துல என்ன இருக்கும்னா ஒரு கட்டை மாதிரி இருக்கும், செண்டு பட்டணத்துல அதை எடுத்து பட்டாருன்னு ஹீரோட தலையிலே அடிச்சிருவா. சத்தம் கேட்டு எல்லாருமே போவாங்க. போய் பார்த்தா இவருக்கு வந்துட்டு அடிபட்டு ரத்தம் வருமா. ஜுவாங் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஹீரோயினுக்கு பதட்டமா ஆயிடும். என்ன பண்ணி வச்சிருக்க, இதுக்கு ஹீரோ இப்படி அடிச்சு வச்சுன்னு சொல்லிட்டு ஜுவாங் வந்து கத்திட்டு போவாங்களா. ஹீரோயினுக்கு அப்படி படப்படன்னு ஆயிடும். அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கையில அந்த செண்டு பாட்டிலே இருக்குமா. அவனை இவன் தான் வந்துட்டு வாங்கி வைப்பான். சரி பார்த்துக்கலாம் வீடு பார்த்துக்கலாம், ஏன்னா வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ண போய் தானே இந்த மாதிரி பண்ணான், இது வந்துட்டு பெரிய கேஸ்லாம்
ஆகாது பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தையே போட்டிருப்பாங்க. ஹீரோக்கு தையை போட்டு வெளியே இருந்தாலுமே அட்மிட் பண்ணலான்னு ஜுவாங்க சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு ஹீரோ அதெல்லாம் ஒன்று வேணாம், சின்ன கையை தான், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கார் எடுக்க சொல்லிடுவாரு. இப்போ வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்து பயந்துக்கிட்டே இருப்பா. அப்போ காரோட சத்தம் கேட்டோன்னே இவனுக்கு வந்து பயம் வந்துடும். அப்படி கையெல்லாம் ஆட ஆரம்பிக்குமா. ஜென்னத்தை என்ன பண்ணுவானா கையை வந்து பிடிச்சிப்பான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் இவ போய் சாரி கேட்பாளா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவானா, இங்கே பாரு ஜுவாங், என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு மதிக்காம ஹீரோ வந்து உள்ளார போயிடுவான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் மெடிசன் எடுத்து வந்துட்டு கார் டிரைவர் கொடுக்கும் போது ஹீரோயிட்ட கொடுத்து நீ போய் கொடு அப்படிங்கும்போது ஹீரோயின் பயந்துட்டே இருப்பாளா. அப்போ ஜென்னு சொல்லுவான், சரி பயப்படாத, நானும் பின்னாடியே வரேன், 2 பேருமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு படுக்க வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராக என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இவர் கூட வந்துட்டு அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஜாங் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவாங்க, எனக்கு தலைவலிக்குது, ஃபர்ஸ்ட் ரூம் விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவானா. சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து மெடிசன் எடுத்து வருவா. என்ன பண்ணுறேன், மெடிசன்லாம் நீ தரவேனா, நானே கொடுத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து காயம் தீர்ற வரைக்கும் இவர் முன்னாடி வராத, எப்போ பார்த்தாலும் உன்னை வச்சு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, உன்னால இந்த வீட்டில் பிரச்சனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜென்னா அம்மா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கும் கோவமாக இருக்குது. ஜென் என்ன சொல்கிறான்னா, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ பார்க்க போகிறாங்க. ஜுவாங் தான் எப்போ பார்த்தாலும் ஹீரோ கூட ஒட்டிக்கிட்டே தானே இருக்காங்க. ஸோ பாட்டி போயிட்டு ஹீரோயினை வந்துட்டு சாப்பாடு எடுத்து சொல்கிறாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீ இங்கேயே சாப்பிடுப்பாங்கிறாங்க. ஜுவாங் என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாடை வாங்கி கொடுக்க போவாங்கல்ல. அப்போ பாட்டி சொல்லுவாங்க, ஜுவாங் நைட்லேருந்து நீ ஹீரோ தானே பார்த்துக்கிட்டேன், நீ போய் ரெஸ்ட் எடு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல எனக்கு வந்து டேடெல்லாம் இல்லை, நானும் ஹீரோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே ஜுவாங் வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அந்த அளவுக்குலாம் அப்படி இஷ்டமே இல்லை. நீ போய் ரெஸ்ட் எடுக்கும் போது இல்லை மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து சத்தம் போடுவான். அதுக்கப்புறம் அவங்க கோமா அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இந்த சாப்பாடு கொடுமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்படியே கண்ணை காட்டுவான். பாட்டி கொஞ்சம் நீங்களும் போனால் நல்லா இருக்கும், நை 2 தனியாக பேசணுங்க மாதிரி கண்ணை காட்டுவான். அவனே பாட்டி ஓகே நான் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே போயிடுவாங்க. ஹீரோக்கா ஹாப்பியாகிடும். அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, அப்படியே பயத்தோடய நடுங்கிட்டு என்ன பண்ணுவானா சாப்பாடு ஊட்டி வருவான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரி கேட்பான் இந்த மாதிரி பண்ணதுக்கு. ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ பண்ணது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, என் மண்டுக்குன்னு போனது தான் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் சொல்லுவான், நீங்கள் ஹராஸ்மெண்ட் பண்ண வந்தீங்க, ஸோ அதனால தான் பண்ணேன், இன்னொன்று தப்பு கிடையாது, நான் பண்ணதில் தப்பு இல்லை அப்படின்னு ஹீரோயின் பேசுவா. என்னது நீ பண்ணதில் தப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிட்ட வருவானா. டக்குன்னு ஃபோர்க்கை வச்சுட்டு இவன் பயந்துருவான், திருப்பி ஏதாச்சும் பண்ண வரான்னு சொல்லிட்டு. அப்படி வந்து அழுக ஆரம்பிப்பா. ஹீரோ வந்து சரி கம்ப்ளைண்ட் நான் ஒன்றுமே பண்ணல, சாரி அந்த மாதிரி நான் நடந்துக்கூடாது, மிருகத்தனமாக நடந்துடக்கூடாது தான், மன்னிச்சுக்கோன்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே எழுந்திரிச்சிருவாள். அவனை ஹக் பண்ணிட்டு சாரி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவான். ஜுவாங் வந்துட்டு மாடியே பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஜேன் பார்ப்பான், என்னம்மா அங்கிளை வந்துட்டு எப்போவுமே ஹீரோயின் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு தான் ஒய்ஃப் வந்துடுச்சு இல்லை, ஸோ அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் அங்கிளை நினச்சி வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருடா இந்த மாதிரி ஹீரோ வேறவே செலுக்க மட்டும் தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோயினுக்கு வந்து ஹீரோனா பிடிக்கலாம் ஒன்றும் இல்லை, நீ வேணா கேட்டுப்பாரு, இந்த வீட்டிலே கம்ஃபர்டபுளாக ஹீரோயின் யார்கிட்ட இருக்கா, உங்ககிட்ட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பையனே ஏற்றி விடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு உன்னை தான் லைக் பண்ணுறா, உனக்கும் ஹீரோயின் தானே செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க லைஃப் வந்து கிளியர் ஆகணுண்டு தான் பையனுக்கே வந்துட்டு ஹீரோயினை சேர்த்து வைக்கலாம், அப்புறம் இவங்க பிடிச்சி தான் விட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தாட்டில் என்ன சொல்கிறாங்க, பையனோட மைண்ட் வந்துட்டு அப்படியே இது பண்ணுறாங்க, ஹீரோயின் வந்து உனக்கு ஏற்ற பொண்ணு தான், இந்த மாதிரி ஹீரோக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது, ஹீரோ வந்துட்டு கொடுமை தான் பண்ணுறதுக்காக தான் அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. டிஃப்ரெண்ட் ஏஜ்டா, செட்டே ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி விடுறாங்களா. இவன் வந்துட்டு அப்படியாம்மா அப்படிங்கிற மாதிரி, இவன் தான் கொஞ்சம் அப்பாவி பையனாக இருக்கானே, அம்மா பையனாக இருக்கானே, ஸோ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.